லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சின்ன. இப்போ சமீபத்தில் நடந்த ஆணவ படுகொலைகள், இப்போ கவின் வழக்கிலேருந்து நிறைய நடந்திருக்குது. தனி சட்டம் கேட்குறாங்க, இன்னும் இயற்றப்படலை. இப்போ மயிலாடுதுறையில் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்குது. ஆமாம், அதாவது வரிசையாக தமிழ்நாட்டில் வழக்கமாக இதெல்லாம் வட இந்தியாவில் சாதி வெறி கிராமங்களில் தொடர்ச்சியாக யூபி, பீகார் மாதிரியான பகுதிகளில் இந்த செய்திகள் அதிக அளவில் தமிழ்நாடு ஒன்றும் பெரிய புனித பூமிலாம் கிடையாது. இங்கேயும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும். ஆனால் சமீப காலமாக இது ரொம்ப அதிகமாக நடக்கிற மாதிரியான ஒரு இதாகுது. இப்போ கவினுடைய ஆணவ படுகொலை நடந்தது, அது எல்லாருமே பொதுத்தளத்தில் ஒரு அதிர்வலைகளை உண்டு பண்ணியது. ஏன்னா அந்த பையன் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் உள்ள பையனாக இருக்கான், ஒரு ஐடியில் வேலை பார்க்குறான், மாதம் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் இருக்குது, நல்லா அவங்க பொருளாதார ரீதியிலையும் மேம்பட்ட குடும்பமாக இருக்குது, பொண்ணு வீடும் அதே மாதிரியான ஒரு நிலையில் இருக்காங்க, வர்க்க ரீதியிலையும் பிரச்சனை இல்லை. பொண்ணோடைய வீட்டை விட இவங்க செழிப்பான குடும்பமாக இருந்திருக்காங்க. இப்படி இருந்த நிலையில் அந்த பையன் கொல்லப்பட்டது, அது பையனுடைய காணொலிகள் இதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய அளவில் அதிர்வு உண்டு பண்ணப்பட்டது, பேசப்பட்டது. அதுக்கு முன்னாடியும் சம்பவங்கள் நடந்திருக்கு. அதன் பிறகு கவின் சார்ந்த விஷயங்களுக்கு அப்புறமும் கூட பெரிய அளவில் பேசப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாங்க. அந்த நம்ம பரிதாபங்கள் தம்பி கோபி சுதாகர்லாம் அதை பற்றி கடுமையாக விமர்சித்து காணொலிகள்லாம் போட்டாங்க. அதை ரொம்ப செருப்பால் அடித்த மாதிரி, சாதி வெறி புத்தியே செருப்பால் அடித்த மாதிரியான அந்த பசங்க காணொலியெல்லாம் போட்டாங்க. அவங்கள கொஞ்சம் பேர் திட்டிகிட்டு கிடந்தாங்கன்னு வைங்களேன். இப்படி தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆணவ படுகொலை சார்ந்த விஷயங்கள் அதிக அளவில் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆணவ படுகொலைக்கான செய்திகள் அதிக அளவில் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் இது இன்னொரு முக்கியமான படுகொலையாக நடந்திருக்கு. ஒரே கிராமம், ஒரே பகுதி, ஒரே சமூகம், அது ரொம்ப முக்கியமானது. ஒரே சமூகம். ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்தது அந்த கவின் படுகொலை சமூகத்தை சேர்ந்த பையன், பொண்ணு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு இருக்கும். ஒரு வெவ்வேறு சமூகங்களாக இருப்பாங்க. பெருவாரியாக பொண்ணு ஏதோ சாதி ஆதிக்க நிலையில் உயர்வாகவும், பையன் வீடு அதிலேருந்து கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருக்கிறதாகவும் இப்படி ஒரு நிலை இருக்குன்னு வைங்களேன். இதனால் அந்த இடத்துல சாதிய ஆணவ படுகொலை, சாதி வெறி ஆணவ படுகொலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவான விமர்சனங்கள் இருக்கும். இது சாதி மனநிலை, சாதி வெறி அப்படின்னா அந்த ஆணவ படுகொலைகளை கண்டிப்பாங்க எல்லாருமே. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் கூட நடந்தது. பையனும் பொண்ணும் ஒரே சமூகம் தான். ஆமாம், ஒரே சமூகத்தில் ஆமாம், தென் மாவட்டத்தில் தான். அந்த பொண்ணும் பையனும் அவ்வளோ தங்கமாக இருந்தாங்க. இந்த விருமாண்டி படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த பொண்ணும் பையனும் அவ்வளோ அழகான பொண்ணும் பையனும்னு விட்டுருந்தா சந்தோஷமாக வாழ்ந்துருப்பாங்க. அங்கே ஒரு வர்க்க பிரச்சனை அது ஒரு கொலை நடந்தது. இப்போ இந்த மயிலாடுதுறை விஷயத்துக்கு வரும். இந்த மயிலாடுதுறை சம்பவமும் ஒரே சமூகம் தான். குறிப்பாக அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள், பொண்ணு வீடும் பையன் வீடும் ஒரே பிரிவை சார்ந்தவர்கள். இப்போ நம்ம எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, பொண்ணு வீடு பிசி பிரிவாக இருக்கும் அல்லது வேற ஒரு பிரிவாக இருக்கும், பையன் அட்டவணை பிரிவை சேர்ந்தவன், அதனால தான் இந்த ஆணவ படுகொலைகள்லாம் நடக்குது அப்படின்னு பொதுவான ஒரு பார்வையில் இருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி இந்த சம்பவம் ஒரே பிரிவு, அதுவும் பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. இப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்க முடியுது? இதை சாதி ஆணவ படுகொலையில் வருமா? எப்படி வரும்? நிச்சயமாக இதுவும் ஒரு ஆணவ படுகொலை தான். இதில் சாதி வரலன்னா கூட இதில் ஒரு வர்க்கம் வந்துடுது. இங்கே சாதி மட்டும் பிரச்சனை கிடையாது, வர்க்கமும் சேர்ந்து பயணிக்குது, கூடுதலாக மதமும் சேருது. இப்படி பல காரணிகள் வருது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதற்கு 2 பேரும் நல்ல படித்த பிள்ளைங்களாக இருக்கணும், 2 பேரும் பொருளாதார ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கும், ஒரு புரிதல் உள்ளவங்களாக இருக்கணும், 2 குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு உடன்பாடு இருக்கலாம். அதுக்கு தாய் தந்தையருக்கு யாராக இருந்தாலும் ஒரு மன வருத்தம் வரத்தான் செய்யும். நம்ம வீட்டு பிள்ளை காதலிக்குது அப்படிங்கிறது நமக்கு திரையில் பார்த்தா நல்லாயிருக்கும். திரையில் விஜய் காதலிச்சார், சாலினி காதலிக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம ரசிக்க முடியும். அந்த காதலெலாம் நம்ம குடும்பத்தில் நடக்கும்போது அது ஒரு சின்னதாக பதட்டம் வரத்தான் செய்யும். இதை நான் குறை சொல்ல மாட்டேன். இது இயல்பாக, ஏன்னா நம்ம பெற்று வளர்க்குற பிள்ளைங்க நல்ல குடும்பத்தில் இருக்கணும். இது பெண்ணை பெற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண் பிள்ளைகளுக்கும் இதை பொருந்தும். ஆண் பிள்ளைன்னா அதுக்காக யாருனாலும் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணிவிட்டு அதனால் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆம்பளை பிள்ளையை பெற்றவங்களுக்கும் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா வரப்போகிற பொண்ணு அந்த குடும்பத்தை சரியாக நிர்வகிக்கக்கூடியது, அடுத்த தலைமுறையை சரியாக கொண்டு போகக்கூடியது, அந்த குடும்பத்தை சிதைக்காமல் இருக்கக்கூடிய பொண்ணாக பார்க்குறது அப்படிங்கிறது எல்லோரும் பார்க்கக்கூடியது தான். அதை தான் பொண்ணு தரப்புலையும் போவான். நம்ம பொண்ணு போகிற வீடு நல்ல ஒரு உயர்ந்த வீடாக இருக்கணும், சமூக அந்தஸ்துலேயும் உயர்ந்தானதாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க.
இப்படி இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் இங்கே ஒரு மோதல் வந்து கசப்புகள் வருதுன்னு வைங்களேன். இப்போ இந்த விஷயத்தில் வந்து பையன் வீடு கொஞ்சம் பொருளாதாரியில் கொஞ்சம் பின்தங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பையன் நல்ல அவன் மெக்கானிக் போல இருக்குது. இன்னும் குறிப்பாக அவர் வந்து டைஃபி இடதுசாரி அமைப்பான சிபிஐயோடைய டைஃபி பிரிவில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தோழராக இருந்திருக்காங்க போல ஒரு பையன். அந்த அக்கம் பக்கத்தில் ஒரே தெரு, பக்கத்து வீடு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பொண்ணுக்கும் பையன் பேர் வைரமுத்து, பொண்ணு பேர் மாலினியா. ஆமாம், 2 பேருக்கும் காதல் வந்திருக்கு. 10 வருஷம் 10 வருட காதல். ஆனாலும் வந்து என்னென்னா அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கோ இல்லை அந்த 2 பிரிவை சேர்ந்தவர் 2 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரோ ஒருத்தங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த பையனை எனக்கு பிடிக்கல, இல்லை இந்த பிள்ளையை பிடிக்கல அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டுனாலே உனக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன், இல்லை என் பையனை உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற வந்து தீவிரமாக மாறி அது வந்து எரிச்சலில் இதாகி கடைசியில் வந்து இந்த மாதிரியான ஆணவ படுகொலையில் நடந்தது. இப்போ இந்த விஷயம் வந்து நிச்சயமாக இது ஆணவ படுகொலை. ஒரே பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அது வந்து ஆணவ படுகொலை. இதுக்கு முன்னாடி இதே மயிலாடுதுறை இந்த கும்பகோணம் பகுதியில் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. இங்கே என்னென்னா பெருவாரியாக ஆணவ படுகொலைகளில் இறந்த பையன், அந்த பையன் அட்டவணை பிரிவாக இருந்தால், பொண்ணு தரப்பு பிசி எம்பிசி அல்லது வேறு பிரிவாக இருந்தால் அது வந்து பெரிய லெவலில் பேசப்படுது, ஊடகங்களில் பேசப்படுது. ஆனால் இந்த மாதிரி அட்டவணை பிரிவை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியான ஆணவ படுகொலை செய்கிறாங்க அப்படிங்கும்போது பெரிய அளவில் பேச்சுக்கு வர்றதில்லை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கும்பகோணத்தில் ஒரு ஆணவ படுகொலை நடந்தது. கவின் படுகொலைக்கு முன்னாடி நடந்தது. அது அந்த படுகொலை செய்த இதே பிரிவு வந்து அட்டவணை பிரிவை சேர்ந்த தான் பொண்ணு வீடு, பையன் வந்து சமூகத்தை சேர்ந்தவர். அங்கே வந்து அந்த விஷயம் வந்து அது சாதி ஆணவ படுகொலைனா நிச்சயமாக சாதி ஆணவ படுகொலை தான். அது எப்படி சாதி? ஏன் ஆணவ படுகொலையாக இருக்கக்கூடாது, சாதி ஆணவ படுகொலையாக இருக்கக்கூடாது? சாதி ஆணவ படுகொலைன்னா அது வந்து இந்த பிரிவில் இருக்கிறவங்க தான் செய்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? பிசியில் இருக்கிறவன் செஞ்சால் தான் அது சாதி ஆணவ படுகொலையா? எஸ்சியில் இருக்கவன் செஞ்சால் சாதி ஆணவ படுகொலை வராதா? எல்லாத்துக்கும் சாதி அவங்கவுங்க சாதிக்கு அவங்கவுங்களுக்கு பெருமை தான். அவன் சாதியை பெருமையாக நினைக்கிறவங்க இருக்காங்க. அந்த சாதியிலேருந்து தன் சாதியிலேருந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த பையனை கல்யாணம் பண்ணுறான், பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். சாதி மாற்றி கல்யாணமே பண்ணக்கூடாது, சாதி மாற்றி லவ் பண்ணக்கூடாது, சாதி மாற்றி காதல் பண்ணக்கூடாதுன்னு அப்படிங்கிறதான் இந்த சிந்தனை, இவர்களுக்குள்ளே இருக்கிற சிந்தனை தான். இந்த சிந்தனையிலேருந்து வளரணும், மேம்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். அது எந்த சாதியன்னு ஒரு ஆணும் பொண்ணும் வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்குள்ளே பழகுறாங்க, படிக்கிற இடத்துல வரலாம், காதல் வரலாம், கல்லூரியில் வரலாம், அல்லது வந்து பணி செய்கிற இடங்களில் வரலாம். அப்படிங்கும்போது அது வந்து யாரும் வந்து என்ன சாதியா என்ன மதமானு கேட்டுலாம் இருக்கலாம். பழகும்போது அது பொண்ணு நல்லா பேசுதுப்பா, இல்லை அந்த பையன் நல்லா பேசுகிறான், நல்ல பழக்கம் இருக்குது, குடிக்காத பையனாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணியில் பிடிச்சி போகும். அது வந்து காதலாக மாறணும் வைங்களேன். இப்படி காதலாக மாறுறதை நம்ம வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ன பார்க்கலாம்? பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்கா, இதாக இருக்கா, சரி வாழ முடியுமா அப்படின்னு தான் பார்க்கலாமே இல்லையா? மற்ற விஷயங்களை நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு அது கடைசியில் கொலை வரைக்கும் போகிறத வந்து நீங்கள் அதுக்கு என்ன வெங்காயம் சொல்லிட்டு போங்க. இது சாதி மட்டும் இல்லை, மொழி சார்ந்ததுக்குமே நான் சேர்த்தான் சொல்கிறேன், தமிழர் அரசியலுக்கும் சேர்த்தான் சொல்கிறேன். தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள் வேறு மொழியை சேர்த்தவங்களை காதலிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலுமே அது ஆபத்து தான். இந்த சுத்தரத்தம்ங்கிறதே இதே இல்லை. மனித சமூகமே வந்து அப்படியே பயணம் செய்கிறது தான். இது ஒரு பயணம். இந்த பயணத்தில் நம்ம பூமிக்கு வந்திருக்கோம், வாழ்கிற காலம் மகிழ்ச்சியாக இருக்கணும், வாழ்ந்துட்டு சந்தோஷமாக பிச்சியாக இருந்துடணும். இதுக்குள்ளே தான் இந்த இடைப்பட்ட இதில் யாரும் எதையும் தூக்கி நிறுத்தி எதையும் காப்பாற்றி எதையும் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது. இந்த வாழ்தலில் பயணத்தில் ஒரு குழு மனநிலை, குழுவான ஒரு இயங்கியல் தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த கட்டுப்பாடுகள் இதுகள்லாம் உருவாக்கி வைக்கப்பட்டது. ஆனால் அப்படி இல்லாமல் கடைசியில் தன் பிள்ளை ஒருத்தன் லவ் பண்ணா அப்படிங்கிறனால ஒருத்தனை வெட்டி கொள்கிற மனநிலைக்கு போகிறது இருக்குல்ல, அது ஆபத்தானது. அது எந்த சாதிக்காரன் எந்த மதத்துக்காரன் செஞ்சாலும் சரி தான், அது ஆபத்தானது. சாதி வெறி தான், சாதி மனநிலை தான், சாதி ஆதிக்கம் தான், மத ஆதிக்கம் தான், வர்க்க ஆதிக்கம் தான். இந்த மயிலாடுதுறையில் நடந்தது சாதி ஒருன்னா இருக்கலாம், ஆனால் அதில் வந்து வர்க்கம் வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இந்த சட்டம் இந்த மாதிரியான கொலைகளில் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதுக்கெல்லாம் வந்து சிறப்பு சட்டம் வேணும், ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் அவசியமானது. இதை அவசியமாக செய்ய, ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு இதே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று சமூகத்தில் இல்லைன்னு சட்டம் கொண்டு வந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து எல்லா சாதிக்காரும் தான் ஆணவ படுகொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சட்டங்கள் கொண்டு வந்தால் வந்து இல்லை இவங்களுக்காக தான் இது எதிராக கொண்டு வரப்படுது, சட்டம் வேணான்னு சட்டமும் கொண்டு வர மாட்டிருக்காங்க. கொண்டு வரது என்ன பிரச்சனை? இல்லை, அதைத்தான் சொல்ல. அதை எப்படி எதோட போயிடணும்னா,
இந்த இடப்பங்கீடு இருக்குல்ல, கோட்டா சிஸ்டம். இந்த கோட்டா சிஸ்டத்தை இங்கே பல தற்கொலைங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோட்டா வந்து என்னவோ வந்து அட்டவணை பிரிவினருக்கானது, அவர்கள் தான் வந்து கோட்டாவில் போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிடுறாங்க. கோட்டாவில் தான் எல்லா சமூகங்களும் இங்கே போகிறாங்க, இன்க்ளூடிங் ஓசி பிரிவில் இருக்க இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு கூட எல்லாத்துக்கும் கோட்டா தான். எல்லோரும் கோட்டாவில் தான் போகிறான். பிசி இருக்குது, எம்பிசி இருக்குது, எஸ்சி எஸ்டிட்டு எல்லாருமே கோட்டாவில் தான் போகிறான். ஆனால் பொது புத்தியில் என்னவா இருக்குது, அது எஸ்சி எஸ்டிக்கு தான் கோட்டா, அவங்களாம் கோட்டாவில் வந்துடுறாங்க சார் அப்படின்னு பேச்சு இருக்குல்ல. அப்படி கிடையாது. அதே புத்தி தான் இதுலேயும் பாருங்கள். ஆணவ படுகொலை நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்தன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த மயிலாடுதுறையில் நடந்தது ஆணவ படுகொலை தான். அதே மாதிரி கவினுக்கு நடந்த ஆணவ படுகொலை தான். அதுக்கு முன்னாடி வந்து கன்னியாகுமரியில் ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள். அந்த சட்டத்தை கொண்டு வரதில் அரசுக்கு என்ன தயக்கம்? அரசு செய்யணும்ல, அரசு தான் அதை செய்யணும், முன்னெடுக்கணும். அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க பேசணும். அதை கேட்டால் நம்ம இதெல்லாம் சுட்டி காட்டினா இதெல்லாம் வந்து திரும்ப தான் சொல்லணுமா, இதை அவர் மட்டும் தான் சொல்லணுமான்பாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் சொல்கிறோம். எல்லாரும் வந்து இதை வலியுறுத்தும் போது அது கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது, கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொன்று, சட்டம் கொண்டு வந்து என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் தனி மனிதத்தில் சமூகத்தில் உங்கள் சிந்தனையில் மாற்றம் வராத வரைக்கும் எதையுமே மாற்ற முடியாது. நீங்கள் என்ன சட்டம் கொண்டு வந்தாலுமே சட்டங்கள் வந்து பின்னாடியே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது சட்டங்கள் தண்டனைகள் கொடுக்கலாம், தீவிரப்படுத்தலாம், இது பண்ணலாம். ஆனால் புத்தியில் வந்து மாற்றம் வரணும், அது அவசியமானது. புத்தியில் மாற்றம் வராமல் நீங்கள் எத்தனை சட்டம் கொண்டு வந்து எது பண்ணாலும் வந்து இது போல் நம்பணும். அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். இந்த மாதிரி 1-2 சம்பவங்கள் அங்கங்கே நடக்குது, கவின் படுகொலை மாதிரியான 1-2 சம்பவங்கள் நடக்குது. இதை கடந்து இயல்பாக திருமணம் செஞ்சு சந்தோஷமாக வெவ்வேறு பிரிவை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அவங்க வந்து சந்தோஷமாக வாழ்கிறதும் இருக்குது. அது பெரும்பான்மையாக இருக்குது. அது வெளியே தெரில. அந்த மகிழ்ச்சியான தகவல், பாசிட்டிவான தகவல் வெளியே வரல. இந்த 1-2 சம்பவங்கள் நடக்கிறது பொது உள்ள சமூகத்தில் அதிர்வலைகள் கொடுக்கும்போது நம்ம அது சம்மந்தமாக பேசுகிறோம், அதை மட்டுமே பேசுகிறோம். ஆனால் நல்ல விஷயங்களையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்குது. நல்லதும் திருமணங்கள் நடந்துக்கிட்டு தான் இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களாம் வந்து இந்த பற்றி சிந்தனையே இல்லாமல் அவங்க காதல் திருமணம் செஞ்சுட்டு அவங்க பாட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நல்லதும் நடக்குது. இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களும் நடக்குது. இந்த கெட்ட விஷயங்களும் முழுமையாக களையிறதுக்கு நம்ம சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த மயிலாடுதுறை சம்பவம் மிக மிக கண்டிக்க வேண்டியது, கண்டனத்துக்குரியது. இந்த மாதிரியான சிந்தனை போக்கு அடியோடு ஒழிக்கப்பட வேண்டியது. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம்மா. நன்றி, வணக்கம்.